ஹாய்டா ஃபேரிஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டா ஐடி அண்ட் டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் வந்து நான் டெலகிராமில் தான் வந்து போடுவேன். ஸோ அதில் வந்து இருக்கும், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். நான் இன்ஸ்டாவில் வந்து எடிட்ஸ் போடுவேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து நம்ம டயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு மாமா, இதுதான் டைட்டிலு. கொஞ்சம் அப்படி இப்படி தான் வந்து இருக்கும். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. லைக் வந்து அதுக்கப்புறமா ஹெட்செட் போட்டு கேட்காம அப்புறம் தர்மடி வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது? அதுக்காக தான் ஒரு வந்து இதாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே ஒரு எச்சரிக்கையாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன்டா பேரீஸ். அண்ட் வந்து நான் இந்த சேனலில் வந்து டோட்டலி 3 சேனல் வச்சுருக்கேன். பட் ஆனால் என்னால் 2 தான் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து நான் இனிமேல் பிஎல் ஸ்டோரிஸும் வந்து இங்கே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து இனிமேல் இந்த சேனலில் பிஎல் ஸ்டோரிஸும் வரும். இது லைக் என்ன சொல்கிறது, என்னால் 3த்தையும் மெயின்டைன் பண்ண முடியல. கண்டினியூஸாக வந்து என்னால் இது 2 மட்டும்தான் போட முடியல, தவிர என்னோடய ஸ்ட்ராபெரி சேனலில் போட முடியல. ஸோ அதனால் இனிமேல் அங்கே போடுறது எல்லாமே வந்து இங்கே தான் பிஎல் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இங்கே தான் வந்து போட போகிறேன். இது வரைக்கும் நான் அங்கே தான் வந்து எந்தெந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணணும், அதாவது சாரி எந்த வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும், அதெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து வரும். ஸோ மறக்காம அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கேட்டுட்டு சொல்லுங்கள், ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்கடா பேரீஸ். அண்ட் வந்து பிஎல் போடும்போது வந்து ஓகே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டேரக்ட் டெஸ்ட் இருக்குல்ல போகலாம். உங்கள் அம்மா தான் வந்து ஸ்டார்டிங்ஸ் உங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க தான் வந்து ஃபோனை எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வில்லேஜ் லைஃப் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் படிச்சிட்ருப்பீங்க. மெயினாக நீங்கள் போனதுக்கான ரீசன் வந்து ஏன் அப்படின்னா வந்து டயாங் தான் வந்து காரணம். அது ஏன் அப்படின்றது வந்து போக 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 நம்ம ஸ்டோரிக்குள்ளார பார்த்துக்கலாம். உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா கால் நீங்கள் எடுக்கவே இல்லை. உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் ஒருத்தராக கால் பண்ணுறாங்க. நீங்கள் யாரோட காலையும் எடுக்கல, பிகாஸ் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் தூங்கினீங்கன்னா ஃபோன் சைலண்ட்டில் மட்டும்தான் இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை சைலண்ட்டில் போட்டு தான் வந்து தூங்குவீங்க. ஸோ இப்போ அப்படியே நல்லா வந்து காலேஜ் தான் வந்து லைக் ஃபைனல் இயர் அந்த மாதிரி தான் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ வந்து ஃபைனல் இயர் அப்படின்றதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது செம்ம மசாலா. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கால் பண்ணாலும் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருது. யார் அது புது நம்பராக இருக்கே? யாராக இருக்கும்? சரி பேசி பார்ப்போம். நீங்களும் வந்து கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ யார் அப்படின்ட்டு மூணு கேட்குறாங்க. உன் புருஷன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷாக்கு. எது புருஷனா? டே யாரா நீ? அரமெண்டலா? பைத்தியக்காரனா நீ? புருஷன்னு பேசுகிற? வெயிடா ஃபோனை தூ மானங்கிட்டவனே அப்படின்ட்டு கட் பண்ணிடுறீங்க. பேசுனது வந்து யார் அப்படின்னா வந்து டயாங்கு தான். சரி, காலங்காட்டில் ஒரு லுசு பையன்கிட்ட மாட்டிக்கிட்ட காரம் பிடிச்சவன், என் மூடியை ஸ்பாயில் பண்ணுற புருஷன் நம்மளாம் புருஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ வந்து லைக் ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 12 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12 இயர்ஸ் இப்போ உங்களுக்கு. டயாங்க்கு வந்து எவ்வளோ ஏஜ் அப்படின்னா வந்து 20ன்னு வச்சுக்கலாம். ஸோ டயாங்க்கு வந்து 20, உங்களுக்கு வந்து 12. டயாங் எப்போவுமே முரட்டுத்தனமாக தான் வந்து திரிவார். அதனாலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். டயாங்கை விட்டு விலகியே தான் இருப்பீங்க.
லைக் வந்து அவன் பக்கத்துல போ மாட்டீங்க. அவன் எங்க இருக்காரான்னு தெரிஞ்சாலே வந்து அந்த இடத்துலயே நீங்க இருக்க மாட்டீங்க. அந்த மாரியான வந்து ஒரு டைப் தான் வந்து நம்ப மூன். பேசிக்கலி இந்த மாரி வந்து மூனோட கேரக்டர் இதுவரைக்கும் நான் இந்த மாரி காட்டுனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா வந்து கொஞ்சம் லைக் என்ன சொல்றது, சப்மிசிவ் அப்படின்ற இதில் காட்டுறேன். ஹோப் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ வந்து அந்த மாதிரியான டைப் தான் வந்து மூன். அவங்க வந்து அதே மாதிரி தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா. லைக் வந்து டயாங் வந்து ஆஹ் உங்க மூனோட வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. அத்தை, அத்தை, வாடா மருமகனே, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அதான் அத்தை, அம்மா ஸ்வீட்டு செஞ்சாங்க அத்தை, அதான் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். சரி குட்ரா. எங்க அத்தை உன் பொண்ணு? ஆளை பார்க்கவே முடியறது கிடையாது. நான் வந்தாலே மிரண்டு ஓடுறா போலயே. அப்படி என்னத்தை தாண்டா நீ என் பண்ண பொண்ணுன்னு தெரியல, உன்னை பார்த்தா அப்படி தெரிச்சு ஓடுறா. சரி இரு, நான் வந்து இதை எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா போயிடுறாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாவே வேணாம், இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து நீங்க வந்து டயாங் வந்தது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கேஷுவலாக எப்பவும் போல் டிஷர்ட்டு லைக் அந்த குட்டை பாவாடைலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு வரீங்க. டயாங் பார்க்குறாரு. ஏய் விட்டுச்சு வடிங்க அப்படின்ட்டு டயாங் கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஆத்தி இவனா, அச்சோ தெரியாம வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நீங்க ஒரு ரூம்குள்ளார ஓட பாக்குறீங்க. டயாங்க அவரும் அதுக்குள்ளார உங்களை வந்து ரூமுக்குள்ளார தள்ளி உங்க ரூம்குள்ளார வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இத பாருங்க, வெளியில போங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்களாம் உள்ள ரூமுக்குள்ளாரெல்லாம் வரக்கூடாது, போங்க வெளியில அப்படின்னு சொல்லிட்டு மூணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தாண்டி வருவேன், நீ என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி ரூமுக்கு வர்றது எந்த விதத்துல தப்பு கிடையவே கிடையாது. ஆனாலும் நானும் பார்த்துட்டு என்னடி ரொம்ப தான் வந்து அப்படியே போய் போய் ஒளிஞ்சுக்கிற, என்ன பார்த்தா என்ன பூச்சண்டி மாதிரி இருக்கா அப்படின்ட்டு தயார் கேட்குறாரு. அப்படியே முணுமுணுக்கிறீங்க. ஆமாண்டா நீ பெரிய பூச்சாஞ்சி தாண்டா சுப்பக்கி அப்படின்ட்டு உங்களுக்குள்ளரே வந்து நீங்க மூணு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உன்னதாண்டி கேட்குறேன், இந்த முணுமுணுக்கிற வேலைலாம் இந்த மாமன் கிட்ட வேண்டாம் சொல்றி. என்னை பார்த்தா என்ன பூச்சாண்டி மாதிரி இருக்கா, ஒன்று என்ன அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவாடா போறேன் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்றாரு. நீங்க டேங்கோட ஃபேஸ பார்க்கவே இல்லை, பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் பாரு என்ன, நான் பார்க்க மாட்டேன்டா போடா, நீ ரொம்ப பேட் பாய், பார்க்க மாட்டேன்டா போடா. இது பேட் பாயா டாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கழுத்து தான் வந்து பிடிக்கிறாரு. அவர் உங்க கழுத்தை பிடிச்சதுன்னு உங்களுக்கு பயமாயிருச்சு. கண்ணுல அப்படியே தண்ணி தேங்கி நிக்குது. ஏய் இப்ப எதுக்குடி அழுவுற, என்னடி ஒண்ணு பண்ண, நீ 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 என்ன அடிக்க போற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாய் லைக் வந்து அழுதா உதடு வந்து எவ்வளவு அந்த இது துடிக்குமோ அதை பாக்குறாரு. அடிக்க தாண்டி போறேன், நல்லா நச்சுன்னு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கிஸ் பண்ணிடுறாரு மூணை. அப்படின்னு டயாங் நீங்க மூணு வந்து அடிக்கிறாங்க. டயாங்க வந்து அவரோட ரெண்டு ஹேண்டையுமே அதாவது உங்களோட ரெண்டு ஹேண்டையுமே அவரோட ஒரு ஹேண்ட்ல வந்து பிடிச்சிட்டு உங்களோட மூணோட பேக்கை ஹெட்டை பிடிச்சி செம்ம நச்சுன்னு வந்து கிஸ் பண்றாரு. அவர் டங்க் அப்படியே வந்து உங்களை மூணோட மவுத்துக்குள்ளார ட்ராவல் ஆகுது. ரொம்ப டீப்பான கிஸ் போய்கிட்டு இருக்கு. மூணுக்கா அப்படியே கண்ணுல தண்ணியா கொட்டுது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பிரேக் பண்றாரு கிஸ்ஸை. இப்போ தாண்டி ஒன்று அடித்ததுக்கு செம்மையா இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி மாமா உன்னை அடி அடின்னு அடிப்பேன். அதை குட் கேர்லோ வாங்கிக்கணும் அடி பொண்டாட்டி, சரியா கட்டா அப்படின்னு முட்டையா கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கா அவ்வளோ வந்து இதாக இருக்கு. ஏன்னா வந்து அந்த வயசில் வந்து 12 தானே ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வில்லேஜு இதெல்லாம் வந்து
அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழுகையா வருது. டேங்கு வந்து நல்லா சமத்து புள்ளையா வந்து உட்காந்துக்கிறாரு கீழ. உங்க அம்மாவும் வந்து லைக் மூனோட அம்மாவும் வந்து அவங்க வந்து என்ன குக் பண்ணாங்களோ அத வந்து லைக் குக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் ஃபியூ மட்டும் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த கேப்ப தான் வந்து டேங் யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ நல்ல புள்ளையா வந்து எதுவுமே பண்ணாத மாரி உட்காந்துக்கிட்டு, உங்க அம்மா வந்து அந்த கொண்டு வந்த பாத்திரத்த வந்து திருப்பி வந்து குடுக்குறாங்க. சரி அப்ப நான் கிளம்புறேன். ஏய் சாப்பிட்டு போடா. அது வேண்டாம் நான் ஆல்ரெடி நல்லா ருசியான ஒண்ணு சாப்பிட்டு இருக்கேன். அது போதும். சரிடா. அப்ப சரி நான் கிளம்புறேன். பார்த்து போடா. ஆ ஆ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாரு. இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் முடியுது. ச்சீ! ஐயோ கருமா! அந்த தாட்டு தான் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. பாவி பையன் அவனால தான் வந்து நான் அப்படியே என் ஹாஸ்டல்லயே தங்கி தங்கி படிக்க வேண்டியதா இருக்கு. எப்போ பார்த்தாலும் ச்சீ! அவனை நினைக்காத மூன் நினைக்காத. நம்ம ஊர் பக்கம் போனாதானே நம்ம பூவ தேவையில்லை. அவன் அவனை கல்யாணம் பண்ணி போறது கிடையாது, இதுவும் கிடையாது. நம்ம இங்கேயும் ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம். ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிளான் நீங்களே பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து டேஸ் போகுது. அதே மாதிரி எப்பவும் போல் வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து உங்களோட இதில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ரூமுக்குள்ளார சடனாக ஒரு பர்சன் வராரு. வந்து உங்களை தூக்கிக்கிட்டு நீங்கள் நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டா வந்து என்ன நடந்தாலும் உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தூங்குவீங்க. அந்த பர்சன் வந்து உங்களை தூக்கிக்கிட்டு இப்போ அப்படியே வெளியில் வராங்க. அவங்க வந்து காரில் உங்களை படுக்க வச்சுட்டு இப்போ அப்படியே டிரைவ் பண்ணி அந்த வில்லேஜுக்கு போகுது. இந்த வீடியோவில் இதுதான் கேள்வி. யார் வந்து மூணை தூக்கிக்கிட்டு காரில் படுக்க வச்சா? ஸோ அதுதான் கேள்வி. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். அந்த காரும் ஊருக்கு ட்ராவல் ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. லைக் வந்து காலையில் ஆகுது. எதுமோ சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக உங்களுக்கு புரியல. பட் ஆனால் அது ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த எரிச்சலடியே எந்திரிச்சு உட்காடுறாங்க. யார் அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு? என்னது இது இவ்வளோ சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குச்சா? நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேன்றாங்க. அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹெட்செட்டை எடுத்து வந்து லைக் வந்து காதில் மாட்டிக்கிட்டு ஒரு சாங் கிட்ட அப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் தானே வச்சுருப்பீங்க. தட்டி தட்டி பார்க்குறீங்க. என்னது இது? என் ஃபோனு காணோம். ஹெட்செட்டு பக்கத்தில் தானே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு தடவி தடவி பார்க்குறீங்க. பட் ஆனால் அங்கே இல்லை. கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ரூமே சேஞ்ச் ஆகி இருக்கு. என்னது இது? ரூம் இப்போ சேஞ்ச் ஆச்சு. தூங்கி எழுந்திரிச்சா ரூம் சேஞ்ச் ஆகுமா? இது என்னடா அது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இது நம்ம என்னோட பழைய ரூம் ஆச்சு. இது வீட்டில் தானே இருக்கு. நான் எப்போ அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கதவை திறந்துட்டு உங்கள் அம்மா வராங்க. மா, நீ எப்போம்மா இங்கே வந்த? நான் எங்கடி வந்தேன்? நீ தானடி வந்த. சரி சரி, குளிச்சுட்டு இந்த புடவையை கட்டிட்டு வா. எதுக்குமா? எதுக்கா? பின்ன எத்தனை தடவை தான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், புடவையை கட்டுவா. அதுக்கு எதுக்குமா புடவையை கட்டணும்? சொல்கிறத மட்டும் செய். ஆல்ரெடி வந்து நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. உங்கள் அப்பாலாம் செம்ம கோவத்தில் இருக்காரு. ஒழுங்காக வந்து சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு வா, இந்த புடவையை கட்டிட்டு வா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஐயோ சி அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அந்த சேரீ தான் கட்டிக்கிட்டு லைக் வந்து ரெடி ஆகிட்டு லைக் ஃப்ரீ ஹரி மாதிரி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து வருவீங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அம்மா வந்து முன்னாடி பண்ணிகிட்ருக்க. என்னம்மா, நீ தான் நான் புடவையை கட்டு வர சொன்னால் தான் கட்டு வந்தேன். அதுக்குன்னு தலையை விரிச்சு போட்டு வருவியா? பின்ன தலையெல்லாம் விரிச்சு போடுறது அங்கே வேணா இருக்கலாம், இங்கே கிடையாது. உள்ளார போ. மா, என்னம்மா போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளார தள்ளிட்டு அவங்களுக்கு வந்து லைக் வந்து அழகாக ஜடை பின்னி பூவெல்லாம் வச்சு அந்த தம்ப்லைன்ல இருக்கிற அச்சசல் அதே மாதிரியே தான் வந்து அந்த நெக்லஸ்ஸு வளையல் தோடு எல்லாமே வந்து போட்டு
ரெடி ஆகி உங்க அம்மா விடுறாங்க. அம்மா எதுக்குமா இதெல்லாம்? கோயிலுக்கு தான், குலதெய்வ கோயிலுக்கு போண்டி ரொம்ப வருஷம் கழிச்சு. எத்தனை பேர் வருவாங்க, எல்லாம் பார்ப்பாங்கல்ல, உன்னை இப்படியேவா கூட்டு போக முடியும்? அதுக்காக தான் இதெல்லாம், பேசாம சைலண்டா வா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கீழே கூட்டு போறாங்க. எல்லாருமே வந்து பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க? குலதெய்வ கோயிலுக்கு தானே போறோம், இவ்வளோ பேர் தேவையா? சரி, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு போறதுனால இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு வந்து மூணே நினச்சிக்கிறாங்க. எல்லாரும் வந்து லைக் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க. எல்லாம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நீங்களும் வந்து நல்லா இருக்கேன். ஆ வாங்க வாங்க, நல்லா இருக்கேன். சரி. பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கால? எது பொண்ணு லட்சணமா இருக்கா? ஓ, ஆனா எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு தெரியலையே. ஏதோ ஒண்ணு நடக்குமோ? சேச்சா, அந்த அளவுக்கெல்லாம் வந்து யாருக்கும் இங்க அறிவு கிடையாது. நம்ம அளவுக்கு அறிவெல்லாம் யாருக்கு இருக்கு? அப்படின்ற மாதிரி தான் நீங்கள வந்து அதை அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கலாம். எல்லாருமே வந்து உங்களை அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே பொண்ணோட களை வந்துருச்சு, கல்யாண பொண்ணோட களை வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம். சுபா, சரி, இதுக்கு தான் இந்த வில்லேஜை நான் ஹேட் பண்றேன். இடியட் ஃபெலோஸ் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அப்படியே வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ கோயிலுக்கு தான் வந்து எல்லாமே ரீச் ஆயிட்டீங்க. அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. என்னது இது, நிறைய பேர் இருக்காங்க? சரி, ஏதோ ஊருக்காரங்களா போல. நமக்கு எதுக்கு, நமக்கு தேவையில்லாதெல்லாம், நம்ம பாட்டுக்கு போவோம், கும்பிடுவோம், வீட்டுக்கு போவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் கேஷுவலாக நீங்கள் இருக்கீங்க. சரி, நம்ம போய் அப்படியே சுற்றி உலாத்திட்டு இருப்போம், நமக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உலாத்திட்டு இருக்கீங்க. போய் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே உலாத்திட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னது இது, லைக் வந்து ஏதோ யாரோ ரொம்ப வந்து குசு குசுன்னு பேசுகிற மாதிரியே இருக்கு. என்னது இது, நம்மளை பார்க்குறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, என்னது இது அப்படின்ட்டு இருக்கும்போது தான் வந்து உங்களோட லைக் மூணோட சிஸ்டர். ஸோ மூணோட சிஸ்டர் வந்து, அக்கா நாடி இங்கே என்னக்கா பண்ணிகிட்ருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? கதகளி டான்ஸ் ஆடலான்ட்டு இருக்கேன். நீ என்ன சொல்கிற, வரியா? நீங்கள் நான் சேர்ந்து ஆடலாம்? எரும மாடு, உன் கண்ணு முன்னாடி தானே நின்றுட்டு இருக்கேன், அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கேன், தெரியலையா? அக்கா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுக்கா. ஏன்டி பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பொண்ணா இருந்தா அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கக்கூடாதா? ஐயோ அக்கா, வாக்கா நீ, ஏய் இருடி அப்படின்னு உங்க தங்கச்சியும் வந்து உங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க. உங்க அம்மாவை மண்ணிலே 2 அடி. எங்கடி போன? ஏம்மா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்த, அப்படியே சுத்திட்டு இருந்தம்மா. ஒழுங்கா அடகுடமா இங்கே இருமா. என்னம்மா நீ கோயிலை சுத்தி பார்க்க கூட கூடாதா? ஏம்மா இப்படி படுத்துற? இதுக்குதான் நான் இங்க வர்றதே கிடையாது. அமைதியா இருந்துரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படி நீங்களும் அங்கேதான் உட்காந்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் வந்து அப்படியே வந்து உங்களை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, லைக் வந்து போறாங்க. என்னது இது, பைத்தியம் கித்தியம் முத்தி போச்சோ இருக்கிறவங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு செம்மையா தூக்கம் வருது. அப்படியே ஒரு கிணத்துல கையை வச்சுட்டு பக்கத்துல வந்து லைக் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து நீங்க உட்காந்துட்டு கையை வச்சுட்டு அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே செம்ம தூக்கமா வருது அவங்களுக்கு. ஸோ அதனால அப்படியே தூங்கிட்டீங்க. லைக் அங்க வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்குது. அங்க வந்து கூட்டிட்டு வர சொல்றாங்க. உங்க அம்மாவும் வந்து உங்களை எழுப்புறாங்க. லைக் வந்து உங்க கழுத்துல மாலையை போட்டுட்டு எழுப்புறாங்க. ஏய் ஏய், மா எந்திரடி. அம்மா, என்னம்மா தூக்கம் வருதுமா, போமா, அப்புறமா தூங்கிக்கலாம், எந்திரடி. கழுத்துல மாலை போட்டு சுத்தமா உங்களுக்கு தெரியல. லைக் வந்து எப்படா நம்ம தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் மூணுக்கு இருக்கு. ஸோ மூணும் வந்து உங்க அம்மா, லைக் சாரி மூணோட அம்மா, லைக் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களா, எல்லாருமே வந்து உங்களை தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன அப்படியே தூக்கத்திலேயே நடந்து போயிட்டு இருக்கீங்க. கண்ணை திறந்து ஒழுங்கா நடந்தவாடி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா போமா அங்கிட்டு, தூங்கிட்டு இருந்தவளை எந்திரிச்சு எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டு ஒழுங்கா நட, அது நட, இது நடப்பா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நிக்கிறீங்க ஒரு இடத்துல. எங்க நிக்கிறோன்னு கூட பார்க்கல, உங்களுக்கு செம்ம தூக்கமா இருக்கு. பட் லைட்டா கண்ணை திறந்து பார்த்தா எதிர்த்தாப்புல டயாங்கோட அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸு அவங்களாம் இருக்காங்க. அத்தை அத்தை, நீங்க எப்பத்த வந்தீங்க? சைலண்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது, சைலண்டா ஏன் இருக்க சொல்றாங்க? சரி, சாமி கும்பிடத்துல சத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க போல அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உள்ளார இருந்து தாலியை பூஜை பண்ணி வெளியில எடுத்துட்டு வராங்க.
நீங்க வந்து அப்படியே சும்மா சரி ஏதோ பூஜை நடக்குது உள்ள அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நீங்க அதை வந்து பெருசா எடுத்துக்கல. எப்படா நம்ம இங்க வந்து போவோம் அந்த இது மைண்டே தான். சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அமைதியா நில்லுடி, அம்மா சும்மா இருமா, நீ வேற ஏம்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து நீங்க உங்க அம்மா கிட்ட ஃபேஸ திரும்பி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்க கழுத்துல வந்து தாலி ஏறுது. உங்களுக்கு அது தெரியல. எல்லாரும் வந்து அச்சத்தை தூவுறாங்க. கிண்ணத்தி எதுக்கு ஏமாலை தூவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்பி பாக்குறீங்க. எல்லாம் தூவிட்டு இருக்காங்க. எதுக்கு தூவுறாங்க அப்படின்ட்டு லைக் வந்து திரும்பி பார்க்கும்போது தான் வந்து உங்க கழுத்துக்கிட்ட 2 ஹேண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ஷாக்கா இருக்கு. லைக் ஃபேஸ திரும்பி பார்த்தா டயாங்கு. உங்களுக்கு அவ்வளோதான், தூக்கி வாரி போட்டுருச்சு. உறைஞ்சு போய் நிக்கிறீங்க. டயாங்கோ தாலியை வந்து கட்டி முடிச்சிடுறாரு. உங்களை பார்த்து அப்படியே ஸ்மிர்க் பண்றாரு. ஸ்மிர்க் பண்ணிட்டு லைக் வந்து தாலிக்கு வந்து இதெல்லாம் காட்டணும், இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து டயாங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா நடக்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியல. டயாங்கு பார்த்த நீங்க அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஷாக்கு. அப்படி இருக்கு. அந்த தாலிக்கு குங்குமம், மஞ்சள், ஆரத்தி எல்லாம் காட்டினதுக்கப்புறமா இப்போ வந்து உங்கள் நெத்தியில தான் குங்குமம் வைக்கணும். அதையும் வந்து டயாங் வைக்கிறாரு. வச்சுட்டு அவங்க காது கிட்ட வந்துட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் டிப் பொண்டாட்டி அப்படின்ட்டு சொல்றாரு. உங்களுக்கா அப்படியே அவ்வளோதான், ஸ்டெடியா நின்றுட்டு இருந்த நீங்க அவ்வளோதான், உங்களுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. லைக் வந்து அந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. மயக்கமே போட்டீங்க நீங்க. டயாங்க் வந்து அவ்வளோ சிரிப்பா இருக்கு. கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. லைக் லைக் நீங்க மயக்கம் போட்டு போது பக்கத்துல இருந்தவங்க தான் வந்து உங்களை பிடிச்சிருந்துருப்பாங்க. அப்படியே உட்கார வச்சு உங்க மூஞ்சில தண்ணி தெளிக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு தெரியலையே, திடீர்னு பொண்ணு மயங்க போட்டு விழுந்துட்டான்னு, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அரசியல் பசல அங்க இங்க அந்த மாதிரிலாம் வந்து தீயா பரவல அந்த மாதிரிதான் வந்து எல்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா தான் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு உங்க சீக்ஸ் அப்படியே தட்டுறாங்க. ஏய் எந்திரி எந்திரி மூன், எந்திரி மூன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டா கண்ணை திறந்து பாக்குறாங்க. மா மா எனக்கு நான் ரொம்ப கெட்ட கனவு கண்டேம்மா, என்னால எனக்கு இவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு சொல்றீங்க. கெட்ட கனவா? ஆமாம்மா, அந்த டயாங்க எருமை மாடி என் கழுத்துல தாலி கட்டின மாதிரிலாம் கனவு வந்துச்சுமா, இவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளோ மோசமான கனவு தெரியுமா? உடனே உங்களுக்கு பின்னாடி இருந்த டயாங் தான், அது கனவுலாம் இல்லை பொண்டாட்டி, உண்மையிலேயே நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன், கொஞ்சம் நல்லா சுற்றி பாரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. நீங்களும் சுற்றி பார்க்குறீங்க. கழுத்து கீழே பார்க்குறீங்க, தாலி இருக்கு. அப்படி அந்த மாதிரி இருக்கு. அகெயின் வந்து நீங்க மயங்கிட்டீங்க. ஐயோ திரும்ப மயங்கிட்டா, இவ்வளவு பெரிய அக்கப்பா இருக்கு. அத்தை அத்தை விடுங்க அத்தை, பயம் குழந்தை பயந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை, சரியாயிரும் அப்படின்ற மாதிரி டயாங் வந்து சொல்லிட்டு அவர் தான் வந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே வந்து ஒரு ஸ்டே பண்ணுறதுக்குன்னு ஸ்பேஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து உங்களை வந்து உட்கார வச்சு உங்க தங்கச்சி உங்க இதெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே வந்து எந்திரிக்கிறீங்க. அக்கா எந்திரிச்சிட்டியா? ஏய் ஏய் நான் கண்ணது கனவு தானடி, உண்மை இல்ல. அக்கா என்னக்கா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, டேயா மாமாவோட தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு. என்ன இப்படி பண்றீங்க? இப்படிதான் என்ன பண்ணுவீங்களோ? ஏன் ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லி இருந்தனா நான், ஐயோ நான் எப்படியாவது தப்பிச்சு போயிருந்திருப்பலடி. எங்க ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்ற, நான் என்ன பண்றது? போய் போய் அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் முரட்டு பையன் தெரியுமா? அவன் நல்லவனே இல்லை அவனு அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா லூஸ் மாதிரி பேசாதக்கா, மாமா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. ஆமாடி சொல்லுவடி, நீ சொல்லுவ, தங்கச்சின்னு பாக்குற, இல்லைன்னா அப்படியே கள்ள தூக்கி போட்டு கொன்றுவேன் பார்த்துக்கோ நீ. அக்கா என்ன அக்கா
போடி இங்கிருந்து. ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, என் வாழ்க்கை போச்சு. நான் எவ்வளோ பெருசா நான் கனவு கண்டேன், எல்லாத்தையும் ஒரு கயிறை வச்சு பிடிச்சிட்டானே அப்படின்ட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து உங்களை வீட்டுக்கு தேவங்களோட வீட்டுக்கு தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. ஆர்த்தியெல்லாம் எடுத்து அவங்களெல்லாம் வந்து வரவேற்று அதெல்லாம் வந்து சில ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் சடங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. தேவன் வந்து அவரோட ரூமில் தான் இருக்காரு. அவருக்கா நைட்டு இருக்குது உனக்கு கச்சேரி, என்னென்ன சொன்ன இரு உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் மாஸ்டர் பிளானிங்கில் வந்து போயிட்டு இருக்காரு. சாரிடா ஃபிக்ஸிஸ், இன்னமும் த்ரோட் எனக்கு சரியாகலை. ஸோ இத்தோட இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். மீதி வந்து போனஸ் பார்ட் நெக்ஸ்ட்டில் வரும். ஸோ இப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. சரி, பாய் பாய்.